அவங்களோட யூரின் கலரை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். லைட் எல்லோவாக இருந்தால் உடம்புக்குள்ளே கழிவு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த கழிவு வெளியே போகிறதுக்கு தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம். தண்ணி எவ்வளோ குடிக்கணுன்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தான் முடிவு பண்ணணும். தனி மனிதனோட ஒரு இதுதான் அது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், ஒருத்தர் வந்து வெறும் செடென்ட்ரி ஜாப் டெஸ்க் ஜாப் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஏசியில் இருப்பாங்க, இல்லை சில பேர் ஏசியில் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அவங்களோட யூரின் கலரை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். லைட் எல்லோவாக இருந்தால் உடம்புக்குள்ளே கழிவு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த கழிவு வெளியே போகிறதுக்கு தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம். அதுதான் இண்டிகேஷன். ஸோ எப்போ வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிடணும். ஒன்ஸ் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். ஏன்னா ஸ்டொமக்கில் வந்து ஆசிட் செக்ரீட் ஆகுது. நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு அமிலம் செக்ரீட் ஆகுது. அதனோட pH வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.5 pH அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கணக்கு இருக்குது. நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா அது 6.57 pHக்கு வந்துடும். ஸோ அமிலமாக இருக்க வேண்டிய அந்த ஆசிட் வந்து நீர்த்து போகிறதுனால சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே ஜீரணம் ஆகாமல் உள்ளுக்குள்ளேயே இட்லி மாவு மாதிரி புளிச்சிட்டு இருக்கும். அந்த புளிச்சு போய் வர்றது தான் கேஸு, அசிடிட்டி, இன்டைஜஷன், எனக்கு உப்பசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது, இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே குடிக்கிறது. ரெண்டுமே பண்ணக்கூடாது. இமிடியேட்டாகவும் குடிக்கக்கூடாது, சாப்பிடும்போதும் குடிக்கக்கூடாது. இப்போ சர்வசாதாரணமாக வந்து பார்க்கப்படுற நோய் வந்து சர்க்கரை வியாதி தான். ஸோ அதுக்கு வந்து இயற்கை மருத்துவத்து மூலமாக சரி பண்ண முடியுமா? சர்க்கரை நோய்ன்றது நோயே கிடையாது. ஆக்சுவலாக அது வியாதியாகவே பார்க்கக்கூடாது நம்ம. அது ஒரு கண்டிஷன். அது என்ன வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் 30 வயசு வரையும் நல்லா இருக்கேன், 31வது வயசில் எனக்கு சுகர் லெவல்ஸ் அதிகமாகுது அப்படின்னா, இப்போ 30 வயசு வரைக்கும் யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஏன் கண்ட்ரோல் ஆகலை, அதுக்கான காரணத்தை அறிஞ்சு அந்த காரணத்தை சரி பண்ணுறது தான் வந்து சரியான வைத்திய முறையை தவிர, எனக்கு 31வது வயசில் எனக்கு சுகர் வந்தது, டாக்டர்கிட்ட தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் மெடிசன் சாப்பிட்டு நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லலாம். காலையில் வேலை அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது சமைக்காத உணவு சாப்பிடணும். சமைக்காமல் எந்த ஒரு மாவையும் சாப்பிட முடியாது. ஸோ தேங்காய் சாப்பிடலாம், பேரிச்சம்பழம் சாப்பிடலாம், பழங்கள் எடுத்துக்கலாம், முளைக்கட்டின பயிர் சாப்பிடலாம். பசி இல்லாத நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் விஷம்தான். இது திருவள்ளுவரே வந்து அழகாக ஒரு குறளில் சொல்லியிருக்கார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு. இப்போ சின்ன குரலில் உடல் பருமன், சுகர், பிபி, தைராய்டு அத்தனைக்கும் மருந்து இந்த ஒரு குரல்லே அடங்கிடும். அவங்களோட யூரின் கலரை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். லைட் எல்லோவாக இருந்தால் உடம்புக்குள்ளே கழிவு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த கழிவு வெளியே போகிறதுக்கு தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம். தண்ணி எவ்வளோ குடிக்கணுன்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தான் முடிவு பண்ணணும். தனி மனிதனோட ஒரு இதுதான் அது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், ஒருத்தர் வந்து வெறும் செடென்ட்ரி ஜாப் டெஸ்க் ஜாப் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஏசியில் இருப்பாங்க, இல்லை சில பேர் ஏசியில் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அவங்களோட யூரின் கலரை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும்.